ஏ அனிதா, வனிதா, எங்கடி இருக்க? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. இவ செல்லே வச்சுட்டு எங்கேயாச்சும் உக்காந்து கிடப்பா. நம்ம கூப்பிட்டாலே காதல் வாங்க மாட்டா. என்னதான் பண்றானே தெரியல இவோ. வரட்டும், அவங்ககிட்ட சொன்னாதான் இவளுக்கு தீர்வு கிடைக்கும். எப்போ பாரு செல்லு 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 இவளுக்கு. என்னதான் இருக்கும் அப்படி அந்த செல்லில்? எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த செல்லை. ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கெட்டு குடிச்சவராது அந்த செல்லால தான். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும். இல்லை என் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கா பாரு, அவள் அதுக்கு மேலே பண்ணுறா. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வரட்டும், என் மகன் வரட்டும். ஒரு வெளியில் போய் வந்து ஒரு கலப்பாக வந்து உக்காந்தா ஒரு தண்ணி முனது கொடுப்பாளா இவ? என்னதான் பண்ணுவானே தெரியல. என்னத்த, நான் இப்போ தானே வீட்டுக்குள்ளே வரேன். நீங்கள் பேசுனால என் காதில் விழுந்துச்சத்த. நான் எங்கே மொபைல் நோண்டிருந்தேன்? பாத்திரம் தானே கழுவினுந்தேன். பாத்திரம் கழுவுதா இல்லையா? நான் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், நீங்கள் செய்கிறீங்களா? நீங்கள் வெளியிலேருந்து வந்தோடனே தண்ணி மணி இவ்வளோ தலை வந்தீங்களா? குடங்க தானே இருக்குது. மொண்டு குடிச்சிருக்கலாமா இல்லையா தண்ணி? எதுக்கு போய் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் எப்போ பாரு மொபைல் நோண்டு தான் நீங்கள் பார்த்தீங்களா? நான் எப்போ ஒரு டைம் தான் மொபைல் கையில் எடுக்கிறேன். அது உங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்கலையோ? நான் இவ்வளோ நேரம் பாத்திரம் தானே கழுவிட்டு இருந்தேன். ஏற்ற அப்படியே பேசுகிறீங்க? எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்புறீங்களா? அனுப்புங்க, நான் போகிறேன். உன் பிள்ளைக்கு நீங்களே சொத்தாக்கி போடுங்க. அதில் ஒன்றும் கவலை கிடையாது எனக்கு. இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எப்போ பாரு இதே மாதிரி திட்டுறீங்கன்னவே. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அத்தை? வெளியில் போயிட்டு வந்தால் மருமக தான் தண்ணி மொண்டு கொடுக்கணும்னு எந்த ஊரில் சட்டம் எழுதியிருக்கு? நீங்கள் மொண்டு குடிக்கலாம்ல? கை கால கடவுள் நல்லா தான் கொடுத்துருக்கான். உங்களுக்கு முடியாத காலத்தில் நான் உதவி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன். இப்போ என்னத்த உங்களுக்கு வர? ஏன் அத்தை அப்படி பேசுகிறீங்க? நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தானே அத்தை. புரியாமல் ஏன் அத்தை